பெரியம்மா, இப்ப ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏண்டி, செத்தாதான் அழுவாங்களா? பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அழமாட்டாங்க. அதுக்கு நீங்க வேணா அழுங்க. இனிமே நான் அழ மாட்டேன். எனக்கு என் பிரபா வேணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் இறங்கி என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கனே தவிர அழலாம் தயாராவே இல்லை. அந்த ஆட்டோக்கார எப்படியாவது அவன் மகளை பிரபாவுக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டு அவங்க பின்னாடியே அவன் சுத்திட்டு இருக்கான். அது நடக்காது பெரியம்மா. நீ இவ்வளவு நாள் நடந்துகிட்ட விதம் அப்படிடி. அதனாலதான் மாப்பிள்ள கோவமா இருக்காரே ஒழிய இசைய கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் இல்ல. அத நீ புரிஞ்சுக்கோ. அது எனக்கும் தெரியும். பிரபா அந்த முடிவை எடுக்க மாட்டாரு. ஆனா இந்த மத்தவங்க எல்லாம் சேர்ந்துதான் இசையும் பிரபாவையும் சேர்த்து வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க. பிரபாவுக்கு மட்டும் வேணும்னா நீங்க பறிஞ்சு பேசுங்க பெரியம்மா. மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க பறிஞ்சு பேசாதீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல எந்த அளவுக்கு அவங்க நம்ம ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தினாங்க. இசை அப்பா முத்து அப்படியே முறுக்கிட்டு வராரு. ஆனா மாமா அவரை தடுக்காம சட்டையை ஏன் பிடிச்சேன்னு சொல்லி என்ன அடிக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன பெரியம்மா தெரியுது? அவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. நாங்க போனதுல இருந்து யாருக்குமே எனக்கு பிடிக்கல. எப்படா இவ ஒழிவா இசைய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. பெரியம்மா, உங்களுக்கு அது புரியுதா? அந்த அத்தை மட்டும் என்னவா அவந்திகா தப்பு பண்ணும் போதெல்லாம் மன்னிச்சிடறாங்க, புள்ளைங்க தப்பு பண்ணும் போதும் மன்னிச்சிடறாங்க. ஆனா நான் தப்பு பண்ணா அவங்க மன்னிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பெரியம்மா? அத்தைக்கும் எனக்கு பிடிக்கல பெரியம்மா. அவங்களுக்கும் இசைதான் மருமகளா வரணும். அவங்க சொந்த அண்ணன் பொண்ணுதான் சந்தோஷமா சொத்தை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. என்னை எப்படா கழட்டி விடலான்னு தான் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சொத்து போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஆற போட்டு முன்னைக்கு இப்ப நல்லா வரவும் புள்ளைக்கு இப்ப அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அந்த கிருஷ்ண, முத்து, உமா 3 பேருக்குமே நான் பிரபாவை கல்யாணம் பண்ணது பிடிக்கல. வேற வழி இல்ல, அதனால அவங்க மண்டபத்துல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க மாறணும்ல. அவங்க மாறவே இல்லை பெரியம்மா. எப்படா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும் காத்துட்டு இருந்து இன்னைக்கு மொத்தமா அவங்க எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க. ஏன் பெரியம்மா, இது கூட உங்களுக்கு புரியல? எல்லாம் புரியுதுடி. நீ துரோகம் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால கோபம் இருக்கதானே செய்யும். அதனால அப்படி பண்றாங்களோ என்னவோ. என்ன பெரியம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? அதான் என் கழுத்துல தாலி ஏறிடுச்சுல, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் பெரியம்மா, இதுக்காகவாவது அவங்க இறக்கப்படக்கூடாதா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பெரியம்மா, பிரபா கடைசி வரைக்கும் என் கூட கணவனாவே இல்ல. நான் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இன்னைக்கு மாறுவாரு நாளைக்கு மாறுவாருன்னு காத்துட்டு இருக்கிறது. தாலி கட்டினது எனக்கா இருந்தாலும் அந்த பிரபா இசையை இன்னும் மறக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னை விட்டு அவர் விலகி விலகிதான் போனாரு. ஏன் பெரியம்மா, அந்த இசை என்ன அவ்வளவு யோகியமா பெரியம்மா? அங்க அவளும் அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு விட்டு கொடுத்துட்டு எப்படா நான் போவன்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. இசை மட்டும் இல்ல பெரியம்மா, அவங்க அப்பனும் தான். அவங்க அப்பா உமா சொத்தை விட்டுற கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஏன் இப்ப கூட போன சொத்தெல்லாம் திரும்பி வந்துரும். தொழில் வரை நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு, விட்டுட கூடாதுன்னு இருப்பான். அதான் என்ன வெட்டி விட்ட உடனே அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது திட்டம் போட்டு நடந்த மாதிரி தாண்டி தெரியுது. எல்லாரும் சேர்ந்துதான் உன்னை வெட்டி விட்டுருக்காங்களா? பெரியம்மா, மாதிரிலாம் இல்ல, அதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு அவங்க மேல கோவம் வருது இல்ல, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க பெரியம்மா. உங்களை எடுத்துக்கோங்க. நீங்க தானே அந்த கிருஷ்ணனுக்கு சோறு போட்டு வளர்த்தீங்க. அவங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கு நீங்களும் தானே பெரியம்மா ஒரு காரணம். அந்த நன்றியை எப்பயாவது ஒரு தடவை அவங்க காட்டிருக்காங்களா? ஏன் இப்ப கூட அந்த கிருஷ்ணன் உங்களை அவமானப்படுத்த தானே பெரியம்மா செஞ்சாரு. நீங்க எவ்வளவு கெஞ்சினீங்க. அது மட்டும் இல்ல பெரியம்மா, நம்ம அக்காவை அந்த கிருஷ்ணன் ஏமாத்தினப்போ நீங்க என்ன பண்ணீங்க? அதனால தானே மாமா பெரியப்பா எல்லாரும் அந்த கிருஷ்ணனுக்கு எதிரா இருந்தாங்க. அதனால நம்ம மாமாவை இழந்துட்டோம்.
பெரியப்பாவும் அக்காவும் இப்ப ஜெயில இருக்காங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பாத்தீங்களா பெரியம்மா, நீங்க செஞ்ச கடமைக்கு அவங்க எப்படிலாம் நன்றி கடனை காட்டுறாங்கன்னு. இது எல்லாமே அவங்களாலதான். இன்னும் நீங்க உங்களுக்கு பறிஞ்சு பேசாதீங்க பெரியம்மா, எனக்கு கோவமா வருது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்னு தோணுதுடி. நாம இவ்ளோ பண்ணியும் அவங்களால நமக்கு கெட்டதுதான் நடந்திருக்குல்ல. நான் தான் அவங்கள நல்லவங்க நம்பிட்டு இருக்கேன். பெரியம்மா, இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு பெரியம்மா. ஊருக்கே உத்தமன்னு சொல்லிட்டு ஏன் அவங்க நமக்கு மட்டும் கெட்டது பண்ணணும் பெரியம்மா? அந்த மொத்த குடும்பத்துக்கும் நாம நல்லாவே இருக்க கூடாதுங்கிற வெறி. சரிடி, நீ கவலைப்படாத. யார் எதிர்த்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஏற கட்டிட்டு நீயும் பிரபாவும் திரும்பவும் சேர்றீங்க. அந்த குடும்பமே நமக்கு கெட்டது நினைக்கிறப்போ இனிமேலும் அவங்களுக்கு நல்லது நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒழிஞ்சு போட்டோம். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவங்க எப்படி நல்லா இருக்காங்கங்கிறத நான் பாத்துடுறேன். இப்பதான் பெரியம்மா நீங்க நம்ம ரோட்க்கு வந்திருக்கீங்க. மாமா, பெரியப்பா, அக்கா, ராம், நான் எல்லாருமே போராடுறது அது ஒண்ணுத்துக்காக மட்டும்தான். இப்ப நம்ம மீதி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை அழிக்கிறோம். நான் பிரபாவோட சேரணும், அது போதும் எனக்கு. ஈஸ்வரியா தான் சேட்டை தூண்டி விட்டு அம்மாவையும் அப்பாவையும் கல்யாணத்துல அசிங்கப்படுத்தினத என்னாலே தாங்கிக்க முடியலடா. நாமளாவது ஏதாவது உதவி பண்ணலான்னா அவங்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. கேட்டா நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பாத்துக்கங்க, எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. கஷ்டமா இருக்குடா. எல்லாருமா சேர்ந்து மொத்தமா அப்பா அம்மாவை ஏன் எதிரியா பாக்குறாங்கன்னு புரியலடா. பாவண்டா அவங்க. அவங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு என்ன விதியா? எப்படி இருந்தவங்க அவங்க? டேய், மத்தவங்களை விடுறா. இந்த நடராஜ் கூட அவங்களை எதிரியா தானே பாக்குறான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தானே அவங்க நினைக்கிறாங்க. அதனால தானே இப்ப கூட நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டுல இருக்கோம். பாதிக்கப்பட்ட நானே கோவப்படல, ஆனா அவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லி அவன் மனசை மாத்துறதுன்னு எனக்கு புரியலடா. விட்றா, அவனாவே அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு மாறுவான். ஒரி பண்ணிக்காத. டேய், வந்ததுல நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம், தனியா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னன்னு போய் கேளுப்போ. டேய் பிரபா, டேய் என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசாம உட்காந்துருக்க? நாங்க பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? டேய், என்னடா இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனையா? சொன்னாதானடா எங்களுக்கு தெரியும். டேய், இன்னைக்கு அண்ணி என்ன கரண்ட் பில்லு கட்டிட்டு வர சொன்னாங்கடா. அதுல எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா சொன்ன விதம் சரியில்லடா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. டேய், என்னடா சொன்னாங்க அவங்க? சொல்லுடா, அவங்க ஏதாவது தப்பா சொன்னாங்களா? சரியா தப்பான்னு தெரியலடா. ஆனா சுருக்குன்னு குத்துற மாதிரி இருந்துச்சு. வேலை வெட்டிக்கு போகாம சும்மா தானே இருக்க, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. டேய், நான் மாமா கேஸ் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாம அனிமேஷன் கோர்ஸ் வேற போயிட்டு இருக்கேன். அந்த கோர்ஸும் முடிய போகுது. முடிஞ்சதும் நான் ஒரு வேலைக்கு போறேன். ஆனா அது வரைக்கும் கூட நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குடா. டேய், என்னடா இது? அப்ப என்னையும் நாளைக்கு அண்ணி இப்படிதான் சொல்லுவாங்களா? அவன் வேலைக்கு போல, நானும் வேற இங்க வந்து சும்மா இருக்கேன். நீ நடராஜ் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க தானே, பிசினஸையும் நீங்க பாத்துக்கிறீங்க. ஆனா நாங்க இங்க தங்கறதுக்கு என்னடா சூழ்நிலை இருக்கு? ஒருவேளை அதனாலதான் குத்தி காட்டி பேசுறாங்களோ? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. நமக்கு தான் அண்ணியை பத்தி நல்லா தெரியுமே. அவங்க எப்பவுமே இப்படிதான் ரூடா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள எதையும் வச்சுட்டு பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டேய், இல்லடா, அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. ஒருத்தங்க பேசுற விதத்திலே தெரிஞ்சிடும்ல. எதுக்கு எடுத்தாலும் சும்மா இருக்கேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சரி, இப்ப அதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? வீட்டை விட்டு போக போறியா? இல்லடா, நான் போனா நடராஜ் என்னன்னு கேட்பான். அண்ணி பேசினதுனாலதான் நான் போறேன்னு தெரிஞ்சா
தேவையில்லாம அவங்களுக்குள்ளே வர சண்டை வரும். அதனால வேணாண்டா. டேய், நீங்களும் மறந்து கூட நடராஜ் கிட்ட சொல்லிடாதீங்கடா. ம்ஹும். ம். அவன் சும்மாவே குதிப்பான், அப்புறம் வீட்டை ரெண்டாக்கிடுவான். பிரச்சனை இன்னும் பெருசாயிரும்டா. கரெக்டா? இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இன்னொரு பிரச்சனையும் தலையில சுமக்க வேண்டாம்டா. அதுவும் நம்ம சரவணனுக்கு சரியாயிடுச்சுன்னா நடராஜ் மனசு மாறி அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான்டா. அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்டா. சரவணா, சாப்பிட வாங்கன்னு எங்க அம்மா கீழ இருந்து கூப்பிடுறது உங்க காதுல விழவே இல்லையா? சமைச்சுதான் வைப்பாங்க, பிசைஞ்சு ஊட்டி கூட விடுவாங்க. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துப்பீங்களா? அக்கா, இல்ல நீ, நாங்க 3 பேரும் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருந்தோம். அதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க நீ, நாங்க பேசிட்டு வந்துடுறோம். பர்சனலா பேசுறீங்களா? நட்ராஜ் இல்லாம நீங்க 3 பேரும் அப்படி என்ன பர்சனலா பேசுறீங்க? உங்க அப்பா அம்மாவை சேர்த்துக்க மாட்டேங்கிறாருன்னு என் புருஷனுக்கு எதிரா 3 பேரும் சேர்ந்து சதி பண்றீங்களா? அண்ணே, அண்ணி, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. எங்க அண்ணனுக்கு எதிராக நாங்க ஏன் சதி பண்ணணும்? நீங்க எங்களை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. அது யார் நினைச்சாலும் நடக்காது. என்ன பிரபா, கோவலா படுற? மதிய பேசும்போது அமைதியா தானே இருந்த. மத்தவங்க தான் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு ஏதோ அசதியா இருக்குன்னு மேல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் சொன்னா கோவம் வருதுல நியாயம் இருக்கு. நீ சும்மா தானே இருக்க, உனக்கே கோவம் வருது. அக்கா, நீ சும்மா இரு. அண்ணி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னொரு தடவை சும்மா இருக்காங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. எங்களாலேயே அதை கேட்க முடியல. பாவம், இவன் எப்படி அதை கேட்டு கோவப்படாம இருப்பான்? அக்கா, நீ திரும்ப திரும்ப பிரபா மனசை நோகடிச்சுட்டே இருக்க. நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியல. அவங்க வீட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வீட்ல இருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது இப்படி குத்துற மாதிரி பேசினா அவங்க என்னக்கா நினைப்பாங்க? சரி, நீ கீழே போ. நான் இவங்க கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போ. யார் வீடா இருந்தா என்ன, என் குணமே இதுதான். நான் பேசுற விதமே இப்படிதான் இருக்குன்னு இவங்களுக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் போய் ரோஷப்பட்டா நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது. சரி சரி, நான் போறேன். நீ என்னமோ பேசி கூட்டிட்டு வா. சரி. பேர்கிட்டயும் அக்கா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கீழே வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல பூமிகா, அத்தையும் பாவம் இல்ல, எவ்வளவு நேரம் தான் எங்களுக்காக முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனிமே நாங்க சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிடுறோம். இந்த மாதிரிலாம் நடக்காது, சரியா? டேய் வாங்கடா. வாங்க. போயா போ. சும்மா பயப்படுற மாதிரி நடிக்காத. இது ஆரம்பம் தான், இனிமேதான் இருக்க உனக்கு. பணம் திரும்பி வர வரைக்கும் உங்ககிட்ட நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். என்கிட்ட நடிக்காத, அம்மா கிட்டையும் சுமதிக்கிட்டையும் மட்டும் நடி. இல்லைன்னா ஒண்ணு. வா வாயா. சுமதி
மெதுவா வாங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. இவருக்கு என்ன ஆச்சு? சொல்லு, என்னாச்சு? இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? அத்த, ஆயிரம் தான் இருந்தாலும் பொண்டாட்டி தான். எனக்கு இப்படி ஆனதும் எப்படி துடிக்கிறா பாருங்க. உங்க கூடவே சுத்திட்டு இருந்தா எனக்கு அடிபட்டு கூட இந்த மாப்பிள் மேல கொஞ்சம் கூட பரிதாபமே இல்லாம நின்னுகிட்டு இருக்கீங்க. உன் மேல எதுக்கு நான் பரிதாபப்படணும்? நீ எங்கேயோ வாயை கொடுத்து உடம்பெல்லாம் புண்ணாக்கிக்கிட்டு வந்திருக்க. என்ன கண்ணா, அதானடா? ஆ, இல்லம்மா, ஒரு கார்காரன் வந்து லைட்டா இடிச்சிட்டு போயிட்டான். நல்ல வேளை நான் அந்த பக்கம் போனதுனால பார்த்தேன். அதான் கையில பிராக்சர் ஆகி கட்டு போட்டு வந்திருக்கோம். இன்னும் 2-3 வாரத்துல சரியாயிடும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி முகத்துல எல்லாம் காயமா இருக்கு? பார்த்தா கார் அடிச்ச மாதிரி தெரியலையே, ஏதோ ஆள் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? உண்மையை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன கண்ணனே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல சுமதி, அத மாப்பிள்ள சொல்லிட்டாரு, நாம இதை எடுத்துட்டேன். நிஜமாவே கார்காரன் தான் அடிச்சுட்டா. கீழே விழுந்து எந்திரிச்சதுனாலதான் முகெல்லாம் காயம் வந்திருக்கு. வேற ஒண்ணு இல்ல, என்ன நம்ப சுமதி. இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப ஏதாவது நடந்தாதான் உனக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். உனக்கு நல்லா வேணும்யா. கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியில சுத்தாம வீட்ல இருந்து டிவியை பாரு. எங்க ரொம்ப வலிக்குதா? சுமதி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் சாதாரண அடிதான். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உட்காரதானே உன் புருஷனோட வேலையே. வாடி போய் தூங்கலாம் வா. அட வாடி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவரை கண்ணம் பாத்துப்பா வா. சுமதி, என்ன கூட்டிட்டு போ, நானும் வரேன். வரேன்னா தூக்கிட்டா போவாங்க. அடிச்சு நீ வாமா. இதை நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. நடந்த விஷயத்த சுமத்துக்கிட்டே அம்மா கிட்டே சொன்ன அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. எனக்கு தெரியும், நீதான் அப்படியே கொண்டு விடாச்சு. நாளை ஏமாத்துறோம். ஏய், என் அப்பனை கொன்னது மட்டும் இல்ல, அந்த சுப்புவை கொன்னதும் நான் தான். எபார், அன்னைக்கு எங்க அப்பாவை கொன்னது அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்தது. ஆனா அந்த சுப்புவை கொன்னது திட்டம் போட்டு நடந்தது. நான் சாதாரணமா இருக்கும்போது தெரியாம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். திடீர்னு இவ்ளோ பணம், வீடு, வசதின்னு வந்ததுக்கு அப்புறம் அதை இழக்க என் மனசு இடம் கொடுக்கல. இந்த வசதியான வாழ்க்கையை இழக்காம இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்பவும் நான் உன்னை என் தங்கச்சிக்காக மட்டும் உயிரோட விடல. நீ செத்துட்டா நான் கொடுத்த பணத்தை எப்படி வாங்குறது? அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்காக தான் உன்னை நான் இப்போ உயிரோடையே விட்டு வச்சிருக்கேன். புரியுதுல? பணத்துக்காக என் தங்கச்சியை கூட நான் கொல்லுவேன். மாப்பிள, என்னையா எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டானேன்னு பாக்குறியா? எல்லாம் இந்த வசதி, இந்த பணம், பணத்தோட வாசனை. இந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பார்த்த பழைய கண்ணனை மறந்துரு. இப்ப இருக்கிறது வேற கண்ணன். இந்த கண்ணனை ஆட்டி பிடிக்கிற சக்தி இந்த பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்கிட்ட நிறைய இருக்கு. புரியுதுல்ல? பார்த்து நடந்துக்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்படியே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? ஏய், அது எப்படி பண்ணணும்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸிப்பா. இந்த வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே.